நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களின் இயக்கங்களின்படி நாளைக்கு நடக்கும் நல்லது மற்றும் கெட்ட முடிவுகளை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா விழிப்புணர்வோடு செயல்பட முடியும். அதே போலதான் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைய போகுது, இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ன, இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன செஞ்சீங்கன்னா பாதகமான பலனிலிருந்து நீங்க விடுபட்டு வர முடியும். இது பற்றின முழுமையான தகவலையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிடத்துல கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சனி பயிற்சி, இந்த 4 முக்கிய கிரகங்களின் பயிற்சியால குடும்ப வாழ்க்கையில என்ன மாதிரியான சூழ்நிலை உருவாகும், நிதி சார்ந்த விஷயத்துல என்ன நிகழ்வு ஏற்படும், அதிர்ஷ்டம் என்ன இருக்கு, பாதகமா என்ன அமையும், என்ன விஷயத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் சுக்கிரன் மீன ராசியில வக்ர பயிற்சியை தொடங்க இருக்கிறார். சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய மாதம் இப்போ தொடங்குது. புதன் பகவான் மீன ராசியில வக்ர பயிற்சியும் தொடங்க போறார் இந்த மாதம். அதே போல சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு பின்னாடி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறார். இப்படிப்பட்ட மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சி காரணமா ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களோட வாழ்க்கையில ஒரு வித தாக்கம் ஏற்படும். அது எப்படிப்பட்ட தாக்கம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் சாதகமான பலன்கள் அமைய போகுது. இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னா சனி பகவான ராசி அதிபதியா கொண்டது. இந்த ராசியில உத்திரம், திருவோணம், அவிட்டம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர சனிக்கிழமையில பைரவர் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் சனிக்கிழமை தோறும் நீங்கள் எழுந்து குளிச்சு முடிச்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு அப்புறமே சாப்பிடுங்க. இதுவுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் நீக்க ஒரு உதவியாக இருக்கும். சனி பகவானின் பரிபூரண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்க இந்த வழிபாடு சிறப்பு. இந்த மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமையில பைரவர் வழிபாட்டையும் சனிக்கிழமையில காகத்துக்கு உணவு வைக்கிறதையும் தொடர்ந்து பழக்கமாக வச்சுக்கோங்க. இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் கம் பைரவராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. பைரவரின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்கவும், செயல்கள் அனைத்தும் தடைகள் இன்றி நிகழவும் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பல வகையிலையுமே சாதகமான வாய்ப்பு பெறக்கூடிய யோகம் இருக்கு. இந்த மாதம் 3ஆம் வீட்டின் உயர்ந்த நிலையின் பயிற்சிக்கும் இதன் விளைவாக நீங்க வேலை தொடர்பான விஷயங்கள்ல சிறப்பாக செயல்பட முடியும். உங்கள் வேலையில் நல்ல வெற்றியை பெற வாய்ப்பு இருக்கு. கல்வி பார்வையில மார்ச் மாதம் பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதா தெரியுது. உங்களோட 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் வீட்டில் தங்கி போட்டி பணிகளில் உங்களை முன்னோக்கி அழைத்து செல்ல போறாங்க. குடும்ப விஷயங்களில் நீங்கள் பொதுவாக கலவையான பலனை பெற முடியும். இந்த மார்ச் மாதத்தில் ஒப்பிட்டு பார்த்தால் சிறப்பான முடிவுகள் உங்களுக்கு பல வாய்ப்புகளை முன்னேற்றம் காணும் வகையில் கொடுக்கும். இந்த மாதம் உங்களுடைய 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி மற்றும் குரு ராசியிலையும் இந்த மாதம் நல்ல நிலையிலும் இருக்கிறாங்க. இதன் விளைவா குடும்ப உறவுகளில் நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும். உங்கள் காதல் உறவை பற்றி பேசுனா இந்த மாதம் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இவரோட நிலை அப்படிங்கிறது மிகவும் ஒரு சிறப்பான நிலையில் அமைஞ்சிருக்கு. இது உங்களோட காதல் உறவில் நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ள அன்பு அதிகரிக்கும். உங்களோட காதலுக்கு பெற்றவங்களோட அனுமதி கிடைக்கும். திருமண வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் சாதகமான பல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் உழைக்கிற ஒவ்வொரு உழைப்புமே சரியான முறையில் இருக்கும். 7வது வீட்டில் எந்த முறையிலும் நீண்ட கால எதிர்மறையான தாக்கமுமே கிடையாது. சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால செவ்வாயின் நிலையுமே இந்த மாதம்
இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான நிலையை உண்டாக்கி கொடுக்க போகுது. நிதி விஷயங்களை பற்றி பேசினா இந்த மாதம் உங்களோட லாப வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நிலை மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. செல்வத்தின் அடையாளமான குரு லாப வீட்டில் ஒரு அம்சத்தை கொண்டு இருக்கிறார். இந்த மாதம் வருமானம் ஆதாரங்கள் மிகவும் நன்றாக இருக்க போகுது மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தந்தை வழி பெரியவங்க கிட்ட உறவு கொஞ்சம் கடினமாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. குழந்தைகள் உங்களோட விருப்பத்திற்கு சாதகமான பலனை தருவாங்க. நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டு நடப்பாங்க. இந்த மாதம் சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது உங்களோட இல்லத்தில் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. தேவையில்லாமல் ஏற்படுற வாக்குவாதத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. காதல் விவகாரங்கள் சுமூகமான பலனை தரும். 3ஆம் நபரின் குறுக்கீடு உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்து விட்டுடும். இத்தகைய நேரம் வரும்பொழுது விவாதத்தை மேற்கொள்ளாதீங்க. அதே போல் கூட்டாளர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உங்களோட வாழ்க்கையில் பின்னடைவை ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால உங்களோட வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். திருமண உறவுகளில் தவறான புரிதல்கள் மிகவும் பொதுவாக ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். ஆனால் உங்களோட புரிதல்கள் அப்படிங்கிறது நீங்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறது மூலம் நல்லதாக இருக்கும். தேவையில்லாமல் ஏற்படுற பிரச்சனைகளின் வாக்குவாதத்தையும் தவிர்த்துடுங்க. இந்த பிரச்சனை எல்லாமே நிரந்தரமாக இருக்காது, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் அனுசரித்து போகிறது நல்லது இல்லையா? உங்கள் வீட்டு பெரியவங்களும் சரி, வயதானவங்களோட நம்பிக்கைக்கு உரியவங்களை நீங்கள் மாற போகிறீங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலம் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு ஏற்படும். அதே போல் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நிலையான நிதி நிலைமையை பெற முடியும். பணத்தில் பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனால் நிதியை கையாளுவதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பணம் செலவழிக்கிறத தவிர்க்கணும். வருங்கால நலன் கருதி புத்திசாலித்தனமாக பட்ஜெட் போட்டு வாழ்க்கை முறையை நடத்துறது ரொம்பவும் நல்லது. வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது ஒரு நல்ல நடைமுறை. இது உங்களோட நிதியை சிறப்பாக நிர்வகிக்கவும் எதிர்காலத்தின் தேவைகளை நோக்கி சேமிக்கவும் உதவியாக இருக்கும். செலவீனங்களில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறது பொருளாதார ரீதியாக உங்களை எளிமையாக்கும். சிக்கனமாக பணத்தை செலவு செய்கிறதன் மூலம் உங்களோட நிதி நிலைமை எளிதாக அமையும். அடிப்படை தேவைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. அதன் மூலம் இந்த மாதம் உங்களோட பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் தடைகளை எதிர்கொள்ளும் வாய்ப்பு இருக்குது. உங்களின் முயற்சிகளை முதலாளி நிச்சயமாக அங்கீகரிப்பார். ஐடி துறையில் உள்ள மகர ராசி அன்பர்களுக்கு உயர் நிர்வாகத்தின் அங்கீகாரம் பெறுவது மிகவும் கடினமாக இருக்கும். மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட பங்கிற்கு திருப்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட பணிக்கான வெகுமதியை பெறுவீங்க. ஆசிரியர் துறையில் உள்ளவங்க நல்ல தேர்வு முடிவுக்காக உயர் அதிகாரிகள் இருந்து நல்ல மதிப்பை பெற போகிறீங்க. ஊடகம் மற்றும் திரையுறையில் உள்ள மகர ராசி அன்பர்களுக்கு தங்களோட தொழிலில் வெற்றி பெற கடுமையாக உழைக்கிற மாதிரியான சூழ்நிலை அமையும். அதே போல் உற்பத்தி துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் தாமதமாக வெற்றி பெறுவீங்க. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் பணிபுரியும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் தங்களோட அனைத்து கண்டுபிடிப்புகளுமே வெற்றி பெற்று கொடுக்கும். தொழில் வியாபாரம் எல்லாமே சீராக இருக்கும். செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணத்தை கையாளும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் உள்ளவங்க இந்த நேரத்தில் வெற்றி பெற எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் நீங்கள் உழைக்கிற மாதிரி இருக்கும். தாமதங்கள் மற்றும் தடைகள் காரணமாக விரும்பிய செயலை குறுகிய காலத்தில் பெறுவது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களோட கனவுகளை நனவாக்க நீங்கள் கடினமாக உழைக்கணும். இந்த நேரத்தில் பொறுமை மற்றும் விடாமுயற்சி உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். எல்லா விஷயத்திலுமே எடுத்தோமா கவுத்தமான்னு சொல்லிட்டு எந்த ஒரு செயலையுமே நீங்கள் ஈடுபடக்கூடாது. புதிய தொழில் தொடங்க விரும்பும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கட்டத்தில் ஒருபடி பின்வாங்குவது மற்றும் ஒத்தி வைக்கிறது இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் செய்கிற விஷயம் நல்லதாக இருக்காது. தற்போதைய சூழ்நிலையில் வியாபாரத்தில் ஈடுபடுறது நல்ல நேரம் இல்லை. மிகவும் சாதகமான சூழ்நிலைக்காக நீங்கள் காத்திருக்கிறது நல்லது. திட்டமிடல் மற்றும் மாற்று யுக்திகளை கருத்தில் கொண்டு உங்களோட நேரத்தை நீங்கள் நல்லதாக கொண்டு வரலாம். லட்சியங்கள் அதிகம், ஆனால் அதற்கு இது சரியான நேரம் இல்லை. உங்களோட முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை நல்லா கவனமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லதாக அமையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் செயல்பட போகிறீங்க. உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும். நல்ல மனநிலை நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும்.
நீங்கள் சமநிலையோடு செயல்பட போகிறீங்க. உங்களோட மன தெளிவை தக்க வைத்துக்கொள்ள தியானம் மேற்கொள்வது சிறப்பான ஒரு வழியாக அமையும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.